அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணா ராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். நேற்று ஒரு பதிவு கொடுத்தேன். என்ன பதிவுனா, இந்த குரு பயிற்சி கோடிகளை கொட்டும் அப்படின்னு கொடுத்திருந்தேன். முக்கியமாக 3, 6, 8, 12 அந்த ஸ்தானங்களில் அந்த ராசிகளுக்கு குரு பலன் கொடுக்குமா அதையும் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷபராசிக்கு 3ல் குரு, அதுதான் இங்கே போட்டேன். அப்போது ரொம்ப நேர்கள் சொன்னாங்க, சார் ரிஷபராசி பற்றி சொன்னீங்க, ஆனால் நீங்கள் ரிஷபராசிக்கு சப்தமஸ்தான அதை குரு பார்வை அதை மட்டும் சொல்லிட்டீங்க, பாகியஸ்தானத்தை பற்றியோ லாபஸ்தானத்தை பற்றியோ சொல்லலை அப்படின்னாங்க. ரொம்ப ஃபோன் வந்தது. இப்போ அதை கண்டினியூ பண்ணிடுறேன். இப்போது சப்தமஸ்தானம் பற்றி சொன்னேன். அதாவது ரிஷபராசிக்கு 7 கலத்திரஸ்தானம், கூட்டுஸ்தானம், வியாபாரம் செய்யக்கூடியது, நண்பர்கள் உதவி, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதை குரு பார்வை 5ஆம் பார்வையாக குரு பார்க்குது. அதனால் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமோ, திருமணமானவர்களுக்கு பல கோயில்களுக்கெல்லாம் போய் புத்திர பாக்கியம் இல்லையே அப்படின்னு பிரார்த்தனை செய்தவங்களுக்கு, பூஜை பரிகாரம் பண்ணவங்களுக்கு புத்திரபாகியம் குரு கொடுக்குது. அந்த பார்வை நன்மையை செய்யும். அது மட்டுமல்ல, இந்த ரிஷபராசிக்கு பஞ்சமாதிபதி அவங்களுக்கு 3வது ஸ்தானம் 7. அவங்க விளையாட்டுத் துறையில் இருந்தாலும் வெற்றி புகழ் கீர்த்தி பிரமாதமாக கொடுக்கும். ஆகவே ரிஷபராசி பற்றி இப்போ ஓரளவு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அருமையான இடம் சப்தமம். நல்ல சப்தமஸ்தானம் சாதாரண விஷயம் இல்லை. சப்த சுரங்கள் வாங்க, அதாவது இசைத்துறையில் கூட அந்த மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்த குரு பார்வை பார்த்து பெரிய யோகத்தை கொடுக்குது. அடுத்து பாகியஸ்தானம் 9. அந்த 9வது ஸ்தானம் பாகியஸ்தானம் தந்தையை பற்றி சொல்றது, சொத்து சுகங்கள் பற்றி சொல்வது, அந்நிய நாடுகளுக்கு போயிட்டு வர்றது, அதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த பாகியஸ்தானத்தையும் குரு பார்வை தந்தைக்கு பெரிய யோகத்தை கொடுக்கலாம். உங்களுக்கு ஐயோ எப்போதான் நம்ம வண்டி வீடு வாசல் வாங்கணும், சொந்த வீடு வாங்குவோமோ அப்படின்னு ஐயம் இருந்தாலும், கண்டிப்பாக எப்போ பாகியஸ்தானத்தை ராசிக்கு லாபாதிபதி குரு பார்க்குறானோ சொந்த வீடு வாங்கியே தீருவீங்க. உத்தியோகத்தில் வியாபாரத்தில் ஹை லெவலில் வருவீங்க. உத்தியோகம் இருந்தாலும் பதவி உயர்வு கண்டிப்பாக கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவர், உங்களுடைய மேலதிகாரி உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவார். 2வது, சிறுக 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 பணம் சேர்த்து சொத்து சுகம் கண்டிப்பாக வாங்குவீங்க, டவுட்டே இல்லை. சரி, லாபஸ்தானம் 11 ரிஷபத்துக்கு, அதை குரு பார்வை பார்க்குது. அந்த லாபன்றது என்னன்னா, நீங்கள் செய்கிற தொழில் பிரமாதமான யோகத்தை கொடுக்கும். எதிர்பாராத தன பிராபத்தி, 2வது லக்கி லாட்டரி அது எல்லாமே கொடுக்கும். சகோதர சகோதரிகளுக்கு நன்மையை செய்யும். அதே நேரத்தில் மனைவிக்கு 5வது ஸ்தானமாக இருக்கிறதுனால அவங்க சொல்லக்கூடியது செய்யக்கூடியது பெரிய வெற்றியை கொடுக்கும். அவங்க என்ன சொன்னாலும் வெற்றி. அதே நேரத்தில் அவங்க ஏதாவது தொழில் செய்தாலும், ஏதாவது உத்தியோகம் செய்தாலும் அவங்களுக்கும் பெரிய யோகத்தை கொடுக்கும். 2வது 11 ரிஷபத்துக்கு 11 அதை குரு பார்க்கறதுனால நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத தன பிராபத்தி, கடன் அத்தனையும் கழியும், கடன்லாம் தீர்த்துருவீங்க, கவலையே வேணாம். நன்றி, வணக்கம்.